பொண்ணுதான் புரியாம பேசுதுன்னா நீ இப்படி பேசுற? உங்க வாயால பிரிச்சு பேசுறீங்களே. டேய், இதுக்கு தாண்டா உனக்கு விவரம் பார்த்தாதுன்னு சொல்றேன். நோ நோ நோ, என்ன இது முட்டாள்தனமா இருக்கு? சரவணன் எதுக்காக காது குத்துக்கு போனோம்? நட்டாஷா, நான் சொல்றத ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கேளு. இல்ல கிருஷ்ணா, இது சரியில்லை. நாமே சரவணனை கூட்டிட்டு போய் அந்த ஃபேமிலியோட சேர்த்து வைக்கிற மாதிரி இருக்கு. இப்பதான் சரவணனும் நட்டாஷாவும் ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்ல வந்திருக்காங்க. திரும்பவும் இப்படி இல்ல. உன்கிட்ட இருந்து கொஞ்சம் கூட நாங்க இதை எதிர்பார்க்கல. ஆண்டி, முதல்ல என்ன பேச விடுங்க. இப்போ நான் சரவணன் அங்கே போகணும்னு சொன்னது சரவணனுக்காகவோ இல்லை அவன் ஃபேமிலிக்காகவோ இல்லை. நான் பேசுறது எல்லாம் நமக்காக. இன்னும் சொல்ல போனா சரவணன் நட்டாஷா ஃபியூச்சருக்காக. இப்போ அந்த குடும்பத்து சொத்துல சரவணனுக்கு சேர வேண்டிய ஷேரை அவங்க கொடுத்து தான் ஆகணும். ஆனால் அவங்க சரவணன் மேலே இருக்க கோவத்தில் அந்த ஷேரை ஆனந்திக்கும் அவன் பிள்ளைக்கும் கொடுக்க பார்க்குறாங்க. அப்கோர்ஸ் சரவணன் கைக்கு சொத்து வந்தால் கூட அதில் ஒரு ஷேரை அவர் பையனுக்கு கொடுப்பாரோ இல்லையா, அது வேற விஷயம். ஆனால் எதுவாக இருந்தாலும் அது சரவணனுடைய ஷேர். சரவணன் மூலமாக தான் அது அவன் குழந்தைக்கு போய் சேரணும். இன்னொரு விஷயம், அந்த சொத்தை சரவணன் மொத்தமாக தூக்கி ஒன்றும் அவன் பிள்ளைக்கு கொடுத்துட போகிறதில்ல. அது அவரும் வச்சுக்குவார் இல்லையா? அதில் ஒரு ஷேர் சரவணனுக்கு கிடைக்கும் இல்லையா? அதை வச்சு சரவணனுடைய பிஸ்னஸை டெவலப் பண்ணிக்கலாம். இல்ல கிருஷ்ணா, அப்பா பணத்தை பிசினஸே இல்ல. அதுல ஒண்ணு சரவணன் பார்க்கட்டும். அதுக்காக அவரு அங்க போறதை என்னால ஏத்துக்கவே முடியாது. இல்லை நட்டாஷா, நீ நினைக்கிற மாதிரி அங்கிளோட பிஸ்னஸ்லாம் அவருக்கு பெருசாக கை கொடுக்கறது இல்லை. அது அவரே ஒத்துக்குவார். பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் டே பை டே அது சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு இருக்க மார்க்கெட் நாளைக்கு இருக்காது. நம்ம பிஸ்னஸில் சர்வை பண்ணணும்னா நமக்குன்னு ஒரு பிராண்ட் வேல்யூ நிச்சயமாக இருக்கணும். கைராசி பிராண்டில் சரவணனுக்குன்னு ஒரு பங்கு இருக்கும்போது நாமே அதை யோசிக்கணும். கொஞ்சம் புரிஞ்சுக்க நட்டாஷா, இன்னைக்கு உனக்கு அங்கிள் ப்ராப்பர்ட்டி கொடுக்கலாம், வேற என்ன வேணாலும் உனக்கு செஞ்சு கொடுக்கலாம். ஆனால் அதை வச்சு மட்டும் நீயும் சரவணனும் நல்லா வாழ்ந்துட முடியாது. நீங்களாம் ஏதாவது செஞ்சாதான் யூ கேன் கிவ் யுவர் சில்ட்ரன் அ பெட்டர் லைஃப். நீங்கள் கூட கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒருத்தருக்கு சொத்து கொடுக்கறத விட சொத்தை சம்பாதிக்க கற்றுக் கொடுக்கறது தான் பெருசு. அதுக்கு தான் நான் இந்த ஐடியாவை சொல்லிட்டு இருக்கேன். இந்த காது குத்துக்கு சரவணன் போனாதான் அவங்க அண்ணன் சொத்து கொடுப்பேன்னு அவங்க அண்ணன் சரவணன் கிட்ட பேசியிருக்காரு. ஓ, இதெல்லாம் அவர் பேசிருக்காரா? எல்லாத்துக்கும் கோவப்படாத நட்டாஷா. ஏன்னா ஒரு சில விஷயங்களை எமோஷனலாக ஹேண்டில் பண்ணுறதை விட ஸ்டாட்டிஸ்டிக்கலாக யோசிச்சு காரியத்தை சாதிச்சுக்கிறது நல்லது. இல்ல கிருஷ்ணா, எனக்கு இது சரியா படல. இப்போ அந்த காது குத்துக்கு போனா தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் வரும். சரவணன் அங்க எதுலயாவது இன்வால்வ் ஆவாரு. அதை கேள்விப்பட்டு நட்டாஷா திரும்பவும் கோவப்படுவா. அங்க அவரோட ஹோல் ஃபேமிலி இருக்கும். அவர் அங்க போனா மறுபடியும் அவங்களோடலாம் அவர் அட்டாச் ஆயிடுவாரு. அதுக்கு தான் நான் சொல்றேன். என்ன ஆண்டி நீங்க இவ்வளோ யோசிச்சேன்னா இதை யோசிக்க மாட்டேனா? அப்படிலாம் எதுவும் நடக்காது. அதுக்கு நான் கேரண்டி. ஏன், என்ன பண்ணுவ நீ? கூடவே போயிடுவியோ? நாளை கூட போகலாம் ஆண்டி. ஆனா அதுக்கு என்கிட்ட ஐடியா இருக்கு. சரவணனை பொறுத்த வரைக்கும் இந்த சொத்து விஷயத்துல ஸ்ட்ராங்கா பேசியிருக்காரு. சரவணன் சொத்துனா அது நட்டாஷாவுக்கும் தானே. அது கை நழுவிடக்கூடாதுன்னு தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அங்கிள், நீங்க என்னதான் பெரிய அளவில் பிஸ்னஸ் வச்சு கொடுத்தாலும் சரவணனுக்கு அதில் அவ்வளோ பிடிப்பு இருக்காது. அதுவே சரவணன் அவருக்கு வர ஷேரில் பிஸ்னஸ் பண்ணி அதுக்கு நட்டாஷாவும் சப்போர்ட் பண்ணான்னு வைங்க, அவங்க லைஃப் சூப்பராக இருக்கும். இப்போ சொத்து அவங்ககிட்டே இருந்ததுன்னு வைங்க, நாளைக்கு நம்ம கூட ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தால் சரவணன் சொத்து அங்கேயே இருக்குன்னு
திரும்பவும் அவங்க கூடயே போய் சேர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு அங்கிள். வாட் இஸ் இட் எ ஜோக்? இது வாழ்க்கை கிருஷ்ணா. என்னது இது? இந்த ஜெனரேஷன் நினைச்சா ஒரே பயமா இருக்கு. பணத்துக்காக நாளைக்கு அங்க போயிடுவாரு, நாளானைக்கு இங்க வந்துருவாருன்னு எப்படி சாதாரணமா சொல்றேன்? என்ன அங்கிள் பண்றது? நீங்க தானே சொன்னீங்க எங்க ஜெனரேஷன் ப்ராப்ளம், இண்டிவிஜுவாலிட்டிக்கு மரியாதை கொடுக்கலன்னா நிறைய பேர் இப்படி தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அவங்களுக்குலாம் லைஃபோட சீரியஸ்னஸ் புரியுறது இல்லை அங்கிள். இல்ல கிருஷ்ணா, நீயும் இந்த ஜெனரேஷன் பையன் தானே, நீ இவ்வளவு தெளிவா பேசுறல. ஆண்டி, நான் பேசுறேன்னா எனக்கு இருக்க எக்ஸ்பீரியன்ஸ் வேற, என்னோட அப்ரோச் வேற. அப்பா இறந்து போனதுக்கப்புறம் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்ததை வச்சு நானே இதை மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால தான் எனக்கு இந்த மெச்சூரிட்டி. இதே லெவல் ஆஃப் மெச்சூரிட்டியை நம்ம எல்லார்கிட்டையும் எதிர்பார்க்க முடியுமா? ஆனால் எங்கள் ஜென்ரேஷன் இப்படி தான் இருக்கு. மேரேஜில் இப்போ ஒவ்வொரு நாளும் அவங்க ஏதாவது செஞ்சு காப்பாற்றிக்கிற கட்டாயத்தில் இருக்காங்க. சரவணன் நட்டாஷாவை பொறுத்த வரைக்கும் அவங்க 2 பேருக்கு ஒரு குழந்தை வந்தா எல்லாம் சரியாயிடும். இந்த காது குத்து விஷயத்தில் என் பேச்சை கேளுங்க. சரவணன் இந்த ஃபங்க்ஷனுக்கு போகிறது நல்லது. இதில் எந்த பிரச்சனையும் வராது. அதுக்கு நான் கேரண்டி. என்ன நம்புங்க. அக்கா அக்கா ஃபோன் அடிக்குதுக்கா. இதோ வரேன். நான் அங்கே தேடிட்டு இருக்கேன், இங்கே தான் இருக்காது. ஹலோ, சொல்லுங்க. அப்படியா? சரி 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 சரிங்க, நான் சொல்லிடுறேன், வாங்க. என்னக்கா, யார் ஃபோன்ல? அவர்தான் ஆனந்தி. சரவணன் காது குத்துக்கு நிச்சயமா வரேன்னு ஒத்துக்கிட்டாரா? அக்கா, நான் சத்தியமா சொல்றேன், அந்த ஆள் வரதுல எனக்கு துளி கூட விருப்பமே இல்லக்கா. ஆமா, அந்த ஆள் எதுக்கு வரணும் முதல்ல? என்ன பேசுற ஆனந்தி? அவர் குழந்தைக்காக நிச்சயமா வந்துதான் ஆகணும். ஏங்கா, அவங்க எப்படிக்கா ஒத்துக்கிட்டாங்க? அவங்க தான் விட மாட்டோம் அப்படி இப்படின்னு ஓவரா சீன் போட்டாங்களே. எனக்கு என்னமோ சுத்தமாவே நம்பிக்கை இல்லக்கா. வரேன் வரேன்னு சொல்லிட்டு கடைசியில அவன் வந்து காலை வாரத்தான் போறான். அது நீங்க பார்க்க தான் போறீங்க. அதுக்கு நான் இப்பவே சொல்லிடுறேன்க்கா, அந்த மனுஷன் வரவே வேண்டாம். என் பையன் வளர்ந்து பெருசானதுக்கு பிறகு அப்பனை பத்தி எது கேட்டாலும் பரவாயில்ல, நான் ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கிறேன். ஆனா அவன் மட்டும் வரவே கூடாது. அக்கா, என்ன இருந்தாலும் அவர் குழந்தையோட அப்பா. அவரு வரலன்னா எப்படிக்கா? கவிதா, புரியாம பேசாதம்மா. அந்த ஆள் ஒன்னும் பெத்த புள்ள மேல இருக்கிற பாசத்துல வரேன்னு சொல்லல, ஏதோ கடமைக்கு வரேன்னு சொல்லிருக்கான். இப்ப வருவான், சும்மா ஃபங்க்ஷன்ல உட்காருவான், அப்புறம் ஓடியே போயிடுவான். இது எனக்கு தேவையா? ஆனா அப்பங்கிற பொறுப்பு மட்டும் ஏத்துக்க மாட்டான் அவன். என் பிள்ளைக்கு எதுக்குமே வராத அப்ப இதுக்கு மட்டும் எதுக்கு வரணும்னு கேக்குறேன். ஏமா இப்படி கேக்குற? அவன் வந்துட்டு தான் போகட்டுமே. பாரு, அவனுக்கு எனக்கு 1000 பிரச்சனைகள், சண்டைகள், அதெல்லாம் வேற. ஆனா நாளைக்கு சபையில நானும் என் பொண்டாட்டியும் ஒன்னா உட்காந்துட்டு இருக்கும்போது அதை உன் புள்ள பார்த்து அப்பா எங்கன்னு ஒன்ன கேட்டக்கூடாதுல்ல. அது அவன் மனசுல ஒரு அழுத்தமா இருந்துட போதுமா? அதுக்காகத்தான் சொல்றேன். ஏங்க, என் புள்ள அந்த ஒரு நாள் மட்டும் என் அப்பா எங்கன்னு கேட்க போறானா? மத்த நாள் எங்க அப்பா எங்கன்னு கேட்க மாட்டானோ? என்ன பேச்சுது? போங்க, சும்மா பேருக்கு ஃபங்க்ஷன்ல உட்கார்றதா புருஷன் பொண்டாட்டி? மனசுல இருக்கணுங்க அது. நீங்க சொல்லுங்க, மனசால உங்க பொண்டாட்டி கூட சந்தோஷமா இருக்கீங்க?
நீங்க வந்ததுல இருந்து 1000 தடவை சண்டை போட்டிருப்பீங்க. அதெல்லாம் யாருக்காக? உங்க பொண்டாட்டிக்காக தானே. அது நீங்க ஆத்மார்த்தமா பேசுறீங்க. ஆனா இப்ப பாருங்க, அந்த மகாராணி வீட்லயே இல்ல. நீங்க இங்க வந்து எல்லார்கிட்டயும் சகஜமா பேசுறீங்க. இதுவா ஒரு வாழ்க்கை? அந்த ஆள் என் கூட இருந்த நாட்கள்ல நாங்க சந்தோஷமா தாங்க இருந்தோம். அவன் எனக்கு செஞ்ச துரோகத்துக்கு சீ, அவன் கூட ஒரே மனையில உட்கார்றதுக்கு எனக்கு துளி கூட விருப்பம் இல்லைங்க. எனக்கு துளி கூட விருப்பம் இல்ல. வருவானா காது குத்து முடிஞ்ச உடனே அப்படி திருவிழா மாதிரி ஓடி போயிடுவான். அப்படி ஒரு அப்பா என் பிள்ளைக்கு தேவையே இல்ல. இப்ப கூட அவன் வர்றது என் பிள்ளைக்காக இல்லைங்க. அந்த ஆளை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அவன் வர்றது எப்படியாவது பேசி இந்த சொத்து வாங்கிட்டு போயிடலான்னுதான். அப்படிப்பட்ட சுயநலவாதி உங்க தம்பி. எனக்கும் என் பிள்ளைக்கும் தேவையே இல்லைங்க அந்த மனுஷன். அவசரப்பட்டு பேசாத. நீ சொல்ற மாதிரி அவர் சொத்துக்காகவே வரதாவே இருக்கட்டுமே. அவர் முதல்ல வரட்டும். அதுல நம்ம பக்கமும் ஒரு நல்லது இருக்கு. என்னக்கா ஒரு நல்லது இருக்கு? எப்படிக்கா? எனக்கு நினைச்சு பார்க்கவே வேதனையா இருக்குக்கா. அன்னைக்கு ஏதோ குழந்தையோட அட்மிஷனுக்காக நான் ஒத்துக்கிட்டேன். ஆனா இப்போ என் மனசு வரலக்கா. அந்த அந்த பிஞ்சு மனசு நினைக்கும்லக்கா. அந்த மேடையில அப்பா அம்மா ஒண்ணா பார்த்து இதுதான் நிஜம், எங்க அப்பா இருக்காருன்னு நினைக்கும் இல்லக்கா. ஆனா அடுத்த நாளே அவன் இருக்க மாட்டான்க்கா. அப்ப என் புள்ள என்கிட்ட வந்து அப்பா நேத்து இருந்தாரு இல்ல, இன்னைக்கு ஏன் இல்லன்னு கேட்டா நான் என்னக்கா பதில் சொல்லுவேன்? வேண்டாக்கா, வேண்டாம். அதுக்கு ஒரே அடியா அப்பனே இல்லன்னு சொல்லிட்டு போயிடலாம்க்கா. என் புள்ளையாவது நிம்மதியா இருக்கும். ஆனா போட்டோல அந்த ஆளை காட்டி அப்பா இன்னைக்கு வருவாரு நாளைக்கு வருவாருன்னு பொய்யா சொல்றீங்களாக்கா? நீ சொல்றதெல்லாம் சரிதான் அன்பி, நான் இல்லைன்னு மறுக்கல. ஆனா இப்ப அவனுக்கு இந்த இடத்துல அப்பா தேவை. ராஜேந்திரன் தம்பியும் வைஜெயந்தியும் ஒன்னா உட்கார்ந்துருக்கும் போது நீ மட்டும் ஏன் தனியா இருக்கேன்ற எண்ணம் உன் பிள்ளைக்கு வந்துடக்கூடாதுமா. இப்ப அவனுக்கு புரியாத வயசு. இந்த மாதிரி என்ன தினமுமா விசேஷம் நடக்க போகுது. இதுக்கப்புறம் அவனோட கல்யாணம் தான். அப்பா அவனுக்கு எல்லாமே புரிய போகுது. ஆனா இப்ப அப்படி இல்லை. இப்ப அவனுக்கு அப்பா தேவை. அந்த இடத்துல அவனுக்கு மனசு ஏங்க கூடாது. புரியுதா? இங்க பாரு, நான் சொல்றதை கேளு. இத பத்தி எதுவும் யோசிக்காத. அவர் வரட்டும், அப்புறம் பாத்துக்கலாம். பா, நாம போய் அவங்கள வெயிட் பண்ணலாம்ப்பா. தெரியாது, விளக்கணும் எங்களுக்கு தெரியாதா? வெயிட் பண்ணுறோம்னா அது காரணம் இருக்குடா. எல்லாம் எங்களுக்கு தெரியும்டா. பெதாமர்றா எங்க மாப்பிள்ள, நானும் காலை நல்லா நீவி தான் பார்க்குறேன். இன்னும் சரியாக மாட்டேங்குது. வணக்கம் ஐயா. சிவனானா, வாப்பா வா வா வா. முதல்ல நீ என்னை மன்னிக்கணும். ஏன்னா நான் உன்னை இங்கே வர வச்சுட்டேன் பாரு. அதனால என்ன பரவாயில்ல. இல்லை, வீட்டுக்கு வரலான்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் யோசனை பண்ணி பார்த்தேன். சரி, வீட்டுக்கு வந்தால் உங்கள் வீட்டு பொம்பளை வாயெல்லாம் சரி கிடையாது. அதான் வந்து ஏதாவது பிரச்சனை ஆயிடக்கூடாதுன்னு தான் பேசாமல் இருந்துட்டேன். இல்லை பரவாயில்ல. இல்லைப்பா, என்னதான் இருந்தாலும் நம்ம குடும்ப விஷயம் பேசித்தானே ஆகணும். இருந்தாலும் நீ பெரிய மனுஷன், பெரிய நிலையில இருக்கிறவன், உன்னை போய் இப்படி அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. பெரிய மனுஷங்க வரக்கூடாதுன்னெலாம் ஒன்றும் இல்லை. இன்னும் சொல்ல போனா ஒருத்தங்க கூப்பிட்டாங்கன்னா அதை மதிச்சு போறதுதான் பெரிய மனுஷங்களுக்கு அழகு. அப்படிதான் நானும் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். சிவஞானத்தை பாத்தியா? அப்படியே அப்பா மாதிரியே பேசுறாப்ல, அப்பா மாதிரியே நடந்துக்கிறாப்ல. ஆமாங்க, இவர் இப்படி இருக்கிறனால தான் நிறைய பேர் இவரை ஏமாத்திடுறாங்க. யாரு வைரவனா? என்ன தம்பி, நீ எல்லாம் எப்படி இருந்த, எப்படி எல்லாம் நடந்துக்கிட்ட எல்லாமே எங்களுக்கு தெரியும்ல. பழைய கூட்டணி மாறின உடனே அப்படி இப்படின்னு பேசி பார்க்குறாப்ல. அப்படியே கொஞ்சம் அடக்கி வாசிக்க பழகிக்கும். ஐயோ அதெல்லாம் வேண்டாங்க. நீங்க என்ன விஷயமா பேச கூப்பிட்டீங்கன்னு சொன்னா. இல்லப்பா,
காது குத்துறத பற்றி சொன்னே இல்லையா? அதை பற்றி நாங்கள் எல்லாம் வீட்டில் கலந்து பேசணும். நீ வேற அவசரமாக காது குத்தணும்னு சொன்ன. இதை பாருப்பா, இப்போ என் சொந்தக்கார பயிலுங்க வேண்டியவனுங்க எல்லாரையும் கோயிலுக்கு கூட்டு போய் காது குத்த வச்சேன்னு வை, எல்லா பேரும் என்ன நக்கலாக பேசுவானுங்க. வீரமணி பேரனுக்கு எனக்கு சிம்பிளா காது குத்த வச்சுட்டான்னு என்னை நக்கலாக பேசுவானுங்க. அதனால் நாங்கள் எல்லாம் பேசி முடிவு பண்ணிட்டோம். நாங்கள் அது எல்லாரையும் கூப்பிட்டு பெருசா தடபடலாம் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். நாங்கள் நாங்கள் அது எல்லாரையும் கூப்பிட்டு பெருசா தடபடலாம் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். நாங்கள் என்னங்க இப்போ வந்து இப்படி சொல்றீங்க? அப்ப நீங்க இதில் கலந்துக்க போறது இல்லையா? டேய் விளக்கண்ண சொல்றது கேடுறா புண்ணாக்கு. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, என் பேரங்கிறத விட அவன் வந்து கைராசி குடும்பத்தோட வாரிசு. அதனால சிம்பிளா உங்க சௌகரியத்துக்கு கோயில வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நாங்க தடை பண்ணலாம். நாங்க எல்லாரையும் கூட்டு நாங்க வச்சுக்கிறோம். ஆனா ஆனந்தி சொன்ன மாதிரி அவ சொன்ன இடத்த கொண்டு போய் வைக்காதீங்க. ஏன்னா 2 பேருக்குமே பொதுவான இடமா இருக்கணும். அதை நீங்க மனசுல வச்சுக்கோங்க. இப்ப நான் என்ன சொல்றேன்னா சிவஞானம், நீங்க எல்லாம் உங்க வாரிசுகளுக்கெல்லாம் குலதெய்வம் கோயில் தானே வைக்கிறீங்க. நீங்க அங்கேயே பேசாம வச்சிருங்க. நீங்க என்னப்பா? அட பரவாயில்லையே, நீங்க நல்ல நல்ல விஷயமா பேசுறீங்க. ஆனா எதுக்கு இப்படி பேசுறீங்க யோசிச்சா தான் கொஞ்சம் பயமா இருக்கு. இலக்கண்ண, நான் எப்போதுமே நல்ல விதமா தாண்டா பேசிட்டு இருக்கேன். அது உங்களுக்கு தப்பா தெரியுது, அதுக்கு நானா பொறுப்பு. என்ன சிவஞானம், என்ன யோசனை? இல்லை, யோசனைலாம் ஒன்றும் இல்லை. நிஜமாவே எங்கள் குலதெய்வம் கோயிலில் காது குத்தணும்னு என் அடி மனசில் ஒரு ஆசை இருந்துச்சு. எங்கள் அம்மா இருந்திருந்தா நிச்சயம் அப்படிதான் செய்யணும்னு சொல்லியிருப்பாங்க. இந்த பேச்சை ஆரம்பிச்ச ஆனந்தி அவ ஊர்ல வைக்கணும்னு கேட்டுக்கிட்டா. அதை எங்களால மறுக்க முடியல. அப்புறம் உங்ககிட்ட பேசினப்போ நீங்க வேற ஒரு கோயில்ல வைக்கலான்னு சொன்னீங்க. அப்போ என்னால எதுவும் சொல்ல முடியல. ஆனா இப்போ நீங்களே எங்களை கூப்பிட்டு இப்படி சொல்றப்போ மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. என்ன சொல்றதுன்னே தெரியல. என்ன எல்லா ஏற்பாட்டையும் பாருங்க. என்ன செலவாகுமோ அதை எல்லாத்தையும் நான் செஞ்சிருந்தேன். இல்ல இது எங்க வீட்டு விசேஷம். உங்க சார்பா நீங்க என்ன செய்முறை செய்யணுமோ அதை மட்டும் செஞ்சா போதும். மற்றதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். சரிங்க, அப்புறம் நாங்க கிளம்புறோம். ரொம்ப சந்தோஷம். நாங்க எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு உங்ககிட்ட சொல்றோம். வரேங்க. போலாம். அப்பா என்னப்பா நீங்க அவங்க குலதெய்வம் கோயில்ல வைக்க சொல்றீங்க? எல்லாத்தையும் இப்படி இறங்கி போனா எப்படிப்பா? விளக்கண்ண முட்டா பயல, அறிவிட்ட பயல. ஏண்டா நமக்கு வேண்டியவனுங்க சொந்தக்கார பயல எல்லாத்தையும் கோயில விட்டு போய் சோறு போட்டோன்னு வை, அவனை தின்னுட்டு நம்மளவே நக்கலா பேசுவானுங்க. இதெல்லாம் நமக்கு தேவையா? வீரமணி பக்கத்து போய் காது ஊத்த கோயில் மண்டபத்தில் வச்சுட்டான்னு கேவலமா பேசுவானுங்க, எகத்தாளமா பேசுவானுங்க. காது ஊத்த விஷயம் நம்மளை சார்ந்தவங்க யாருக்குமே தெரியாது. காது ஊத்த கோயிலே வச்சுக்கிட்டுமே, அவங்க குலதெய்வம் கோயிலே வச்சுக்கிட்டுமே, எவனுக்கு தெரிய போகுது? எல்லாம் காரியமா தான். சொத்தை பிரிக்கிற வரைக்கும் இப்படித்தான் இருக்கணும். நாம பிடிக்கிறதோ பிடிக்கலையோ ஒட்டிட்டு இருக்கணும். பார்த்துக்கோ. அது மட்டும் இல்ல, சங்க எலெக்ஷன் வருதுல, அதுல நாம ஜெயிக்கணும். அப்புறம் பார்த்துக்கலாம். எல்லாம் இருக்கு, வான வெடிக்கைலாம் இருக்கு. அப்புறம் எல்லாம் பார்த்துக்கலாம். நீங்க சொன்னது கரெக்டு தான்ப்பா. நல்லா யோசிச்சு சொன்னீங்கப்பா. வாயில் ஏதாவது வந்துட போகுது. எல்லாம் நல்லா யோசிச்சதால சொத்தெல்லாம் அப்படி சேர்த்து வைக்க முடிஞ்சது. அதை வச்சுட்டு தின்னுட்டு பண்ணிமா நிக்கிறீங்களா? நீங்களாம் எதுக்குடா லாயக்கு? நீங்களாம் விளக்கண்ணைகளா, தண்டப்பல். வாங்கடா. மீனாட்சி, மீனாட்சி என்னங்க, என்னாச்சு? அதையாம கேட்குறேன்.
வீரமணி கூப்பிட்டான்னு அந்த ஆளை பார்க்க போனா அங்க போய் பார்த்தா அந்த ஆள் சொன்னது கேட்டு ஒரே ஆச்சரியமா போச்சுல்ல. ஆமா மீனாட்சி, நம்ம குலதெய்வம் கோயிலையே காது குத்த வச்சுக்கலான்னு சம்மதம் சொல்லிட்டாரு. அந்த வளர்ந்து கட்டவனா அப்படி சொன்னா ஆச்சரியமா இல்ல இருக்கே. ஆமாங்க, அந்த ஆளா இப்படி சொன்னான்னு இந்த நிமிஷம் வரைக்கும் என்னால நம்பவே முடியலங்க. என்ன திடீர்னு இப்படி? அதான் மீனாட்சி, எனக்கும் ஒன்றும் புரியல. நம்ம விருப்பப்படியே நம்ம குழந்தைங்களுக்கு குலதெய்வம் கோயில காது குத்து வச்சுக்கலாம்னு சொல்லிட்டாரு. அப்புறம் அவர் பேரனுக்கு காஞ்சிபுரத்துல இன்னொரு நாளைக்கு பெரிய விழாவை வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டாரு. இந்த காது குத்துல நானும் சந்தோஷமா வந்து கலந்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு. எனக்கு என்னமோ அந்த மீசக்காரன் ஏதோ சூழ்ச்சி பண்ற மாதிரியே தெரியுதே. ஆமா, இதுல சூழ்ச்சி பண்றதுக்கு என்னமா இருக்கு? என்ன ஏதுன்னு என்கிட்ட கேட்டா எப்படிமா? அது அந்த விளக்கு என்ன கிட்ட கேட்கணும். அவன் நல்ல மனுஷனே கிடையாது. சரிம்மா, அதை விடுங்க. அவரு எந்த எண்ணத்துல வேணும்னாலும் பண்ணட்டும். நாம அதை பத்தி எல்லாம் யோசிக்க வேண்டாம். நாம மத்த ஏற்பாடுகளை பண்ணுவோம். இதுல பண்றதுக்கு என்ன மாமா இருக்கு? நாம மட்டும் போய் காது குத்திட்டு வர போறோம். வேற எதுவும் பெருசா இல்லையே. என்ன இப்படி பேசுற? காது குத்துக்கு எல்லாரையும் அழைக்க வேண்டாமா? யாருக்கு அழைக்கணும்? நம்ம மட்டும்தான் போக போறோம். ஒரே குடும்பமாக்கா. ஆனந்தி, நாம எல்லாரும் ஒரே குடும்பம் நீ சொல்றதை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனாலும் உன் மகன் காது குத்துக்கு இந்த வீட்ல இருக்கிற மத்தவங்கள உன் வாயால நீ அழைக்கணும். அதே மாதிரி வைஜெயந்தியும் கூப்பிடணும். அவளை எதுக்குக்கா கூப்பிடணும்? நான் உங்களையும் கவிதாவையும் அம்மாவையும் அப்புறம் சாந்தியும் கூப்பிடுறேன். போதும். இத பாரு ஆனந்தி, நமக்குள்ள 1000 பிரச்சனைகள் இருக்கலாம். அதை பத்தி எல்லாம் இப்ப நம்ம பேசிட்டு இருக்க கூடாது. எல்லாத்துக்கும் மேல நம்ம எல்லாரும் ஒரே குடும்பமா ஒரே வீட்டுல இருக்கோம். அதனால உறவுகளை கண்டிப்பா அழைக்கணும். நீ வைஜெயந்தியை கூப்பிடணும், அதே மாதிரி வைஜெயந்தி உன்னை கூப்பிடணும். அதுதான் 2 பேருக்கும் நல்லது. ஃபங்க்ஷனுக்கு எல்லாரையும் கூப்பிடணும்ல. என்னது கூப்பிடணுமா? யாரு கூப்பிடணும்? நாம போய் காது குத்த போறோம், அவ்வளவுதான். ஆனந்தி, நீ போய் வைஜெயந்தியை கூப்பிட்டுட்டு வா. இல்லக்கா, எனக்கு சங்கடமா இருக்கு. அவகிட்ட போய் எனக்கு பிடிக்கலக்கா.